இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்பா என்ன குத்துறானுங்க. பாக்ஸிங் ரொம்ப கஷ்டமோ. அவசரப்பட்டு பேரை கொடுத்து மாட்டிக்கிட்டனும். நல்ல வேலை மிஸ் ஆயிடுச்சு. இல்ல மூஞ்சிலாம் பிஞ்சு இருக்கும். இல்ல பரவாயில்ல. பாக்ஸிங் பண்ணும்போது இந்த கிளவுஸ போட்டா நானும் செம்மையா குத்துவேன்னு நினைக்கிறேன். குத்திர வேண்டியதுதான். லெஃப்ட்லயே போட்டுற வேண்டியதுதான். ஏங்க என்னங்க டைம் அடிச்சு தூங்காம சுத்திட்டு இருக்கீங்க? சீக்கிரம் தூங்கினா தானே காலைல சீக்கிரம் எந்திரிச்சு ஷெட்டுக்கு போக முடியும். நாளைக்கு வேற நிறைய வேலை இருக்கு. சரி சரி ஆல் பேபி, நீ டென்ஷன் ஆகாத. நீ பத்துக்கோ, நானும் தூங்குறேன். குட் கேர்ள், குட் நைட். வெக்கமே இல்லாம 2 முழம் மல்லிகை பூ கொண்டு வந்து கூப்பிடுவாங்க. நீயும் பல்ல காமிச்சிட்டு ஈன்னு நிப்ப. இவனும் சொரணியே இல்லாம அப்படியே கூட போயிடுவான். மாமியார் வீட்டுல இருந்து புடிங்கி திங்கணும்னு நினைக்கிறதுக்கு என்ன உன் புருஷன் நினைச்சியா? டேய், நான் பாட்டுக்கு சிவரேனு தாண்டா இருந்தேன். ஏன்டா தேர இழுத்து தெருவில் விடுற? சூப்பரா கேட்ட மைசன். இன்னும் 4 கேள்வி இதே மாதிரி நச்சுன்னு கேளு. நாக்கு புடுங்கிக்கிட்டு சாகட்டும். செத்த பாம்பு மேல எத்தனை வாட்டிடா லாரி ஏத்துவீங்க? முடியலடா. அம்மா, அவன் என் புருஷன இந்த வீட்டு மாப்பிளைய அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கான். நீ இதுக்கும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? ஏய், இவன் இந்த வீட்டு மருமக. இவளை டெய்லி ஏதாவது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி இவளை அசிங்கப்படுத்துறதே வேலையா வச்சிருக்க. ஆனா அவன் உள்ளதான் சொன்னான். என்னம்மா வழக்கம் போல நம்ம பல்ப் வாங்கிட்டோம் போல? இல்லம்மா, வெறுங்கைய வீசிட்டு வருவாங்கன்னு சொன்னேன். அவங்க நாம எதிர்பார்த்ததுக்கு மேல சீர்வரிசையை கொண்டு வந்து அடுக்கிட்டாங்களே. நம்ம தல தீபாவளிக்கு நீங்க கூட இப்படி எல்லாம் பண்ணலையம்மா. இப்ப நம்ம நாக்கு மேல பல்ல போட்டு எதுவும் பேச முடியாத அளவுக்கு வாயை அடைச்சிட்டாங்களேம்மா. இப்ப நம்ம என்னம்மா பண்றது? வேற வழி, நம்ம 2 பேருமே அதைத்தான் பண்ணி ஆகணும். எப்படி இருக்கீங்க? வாங்க பாட்டி. வாங்க. தீபாவளி அன்னைக்கு நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரணும். இந்த வருஷம் எங்க வீட்டுல வச்சுதான் தீபாவளி கொண்டாடணும், சரியா? நாங்க எப்படி உங்க வீட்டுக்கு வர்றது?
உங்க வீட்ல ஒரு தலை தீபாவளி இருக்கிற மாதிரி எங்க வீட்ல ஒரு தலை தீபாவளி இருக்குல்ல? ம். என்ன அப்படி பாக்குறீங்க? கதிர்க்கும் சௌமியாவுக்கும் இந்த வருஷம் தலை தீபாவளி தானே, அத சொன்னேன். இவங்க 2 பேருக்கும் தீபாவளி அன்னைக்கு ஒரு பெரிய விருந்தே ரெடி பண்ண போறோம். அந்த கன்றாவில அந்த வீட்ல எப்பவுமே நடக்காது. ஐயோ, என்ன சொல்றீங்க? என்ன மதிக்காம கல்யாணம் பண்ணவே எனக்கு பொண்ணே கிடையாது. இதுல தலை தீபாவளி ஒண்ணுதான் கேடு. சூப்பர் கதிரு, கரெக்டான முடிவை தான் எடுத்துக்கிற. என்னைக்கு உங்களுக்கு தலை தீபாவளி நடக்குதோ அன்னைக்கே நாங்களும் தலை தீபாவளியை கொண்டாடிக்கிறோம். அது வரைக்கும் எங்களுக்கு தலை தீபாவளியே வேணாம். என்னைக்கு உங்களுக்கு தலை தீபாவளி நடக்குதோ அன்னைக்கே நாங்களும் தலை தீபாவளியை கொண்டாடிக்கிறோம். அது வரைக்கும் எங்களுக்கு தலை தீபாவளியே வேணாம். இத பாரு கதிர், நாம எடுக்கிற முடிவு நம்மள சுத்தி இருக்கிறவங்க யாரையுமே கஷ்டப்படுத்த கூடாது. இப்ப பாரு, உங்க அக்கா தலை தீபாவளி வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்களை கூப்பிட வந்த அவங்களுக்கும் எவ்வளவு சங்கடமா இருக்கு. விசேஷம்னு வரதே எல்லாரும் ஒண்ணு கூடி சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். இந்த தீபாவளிய சத்யாக்கா சொன்ன மாதிரி சத்யா வீட்டுக்கு போய் 2 பேரும் சந்தோஷமா கொண்டாடுங்க. அதை விட்டுட்டு யாரோட வீம்புக்காகவும் நீங்க சின்னஞ்சிறுசுங்க உங்க சந்தோஷத்தை விட்டு கொடுத்துறாதீங்க.